நல்லா தான் பண்ணேன், நல்லா தான் செய்வேன். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காம போகுது. அட்வைஸும் கிடைக்கலன்னா ஒருத்தவங்க வந்து தருதலையாக தறிக்கட்டு போவாங்க இல்லையோ, நமக்கு இந்த பிரச்சனை வரும். அலட்சியம் இருக்கும். நம்மளுடைய கடன் எல்லாம் படிப்படியாக குறைய தரும். எதை போட்டாலே முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஒரு கரை ஒரு திரை போயிட்டே இருக்கும் ஜெட்டு வேகத்தில். நல்லெண்ணெயை தடவிடணும். கடன் அத்தனையும் ஒழிய வேண்டும். இந்த அருகம்புல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மந்திரமே தேவையில்லை. இந்த கடன் அடைய வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நான் ஏன் இப்படி எல்லாத்தையும் பார்த்து செய்யணும், இதை நம்ம பார்க்காம விட்டேன். நல்ல எண்ணத்தை தரக்கூடிய விஷயம். நல்ல மனிதர்கள் உதவி செய்ய வருவாங்க. பல பேருக்கு வந்து இந்த கடன்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். கடன் இல்லாத வாழ்க்கை, முழு கடனையும் அடைப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொன்று தொட்டு முன்னோர்கள் சொன்ன அற்புதம். அதாவது அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சரியான திட்டமிடுதல் வந்து கம்மியாகும் பொழுது. ஏன் கம்மியாகுது? நல்லா தான் பண்ணேன், நல்லா தான் செய்வேன், இத்தனை வருஷமாக நல்லா இருந்துச்சு, இப்போ தான் நான் கடனாளி ஆகிட்டேன், இப்போ தான் எனக்கு இந்த லாஸ் வந்துருச்சு. அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காம போகுது. எப்படி ஒரு நல்ல ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய அட்வைஸும் கிடைக்கலன்னா ஒருத்தவங்க வந்து தருதலையாக தறிக்கட்டு போவாங்க இல்லையோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் சரியான இடத்துல சரியான ஃப்ரீக்வன்சி கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா டக்குன்னு துடுக்கா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வரும், அலட்சியம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லாஸ்க்கான விஷயம். ஏதோ ஒரு ரீசன், இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்களுடைய போட்டி பொறாமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிளாக்கேஜ் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் சூப்பராக உங்களே காப்பாற்றி விட்டுவிடும். எத்தனை கோடி கடனாக இருந்தாலும், அதாவது எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் பனி போல் எப்படி பனி கரையும் சூரியன் பட்டா, அது மாதிரி இந்த பரிகாரம் செய்தால் நம்மளுடைய கடனெல்லாம் படிப்படியாக குறைய தரும். இன்றைக்கி பரிகாரம் பண்ணிவிட்டு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பனில் எனக்கு கடன் தீரலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுமாதிரி இருக்கக்கூடாது. விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மருந்து சாப்பிட்டா 48 நாள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வியாதிக்கான பிரச்சனைகள், இதில் பிரச்சனைக்கான அடித்தளம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக டோர் ஓப்பனில் நமக்கு வந்து கிளென்ஸ் பண்ணும். ஒரு கரை ஒரு திரை, உடம்புல ஏதோ ஒரு கரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அது பிளாக்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு திரை வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் தடங்களாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த திரை உடைக்கிறதுக்கான ஒரு ஹண்டர், நமக்கு நல்ல ஒரு அம்பும் கரையை துடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. கெமிக்கல்னால் நம்ம உடம்பை டேமேஜ் பண்ணாத ஒரு விஷயம். அதுதான் வந்து பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் என்பது நமக்கு தாங்கி சோர்ந்து விழும்பொழுது எடுக்கக்கூடிய ஒரு பேசிக், நம்மளுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. ஸோ என்றைக்குமே சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாக தான் எல்லா பரிகாரங்களுமே வச்சுக்கணும். அதேமாரி எல்லா சக்திகளும் அதேமாரி தான். நம்மளுடைய உடல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இருக்கும்போது சூப்பராக இருக்கும், போயிட்டே இருக்கும் ஜெட்டு வேகத்தில். ஆனால் அந்த பவர் பாயிண்ட்டு மைனஸ் பவர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா இறங்க ஆரம்பிச்சிடும், இறம்புகும். இதை தான் நம்ம பார்க்கணும். ஏதோ தொடர்ந்து நமக்கு ஃபெயிலியர் வந்துட்டு இருக்குன்னா அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இந்த பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் செய்த அற்புதமான விஷயம். ரொம்ப சிம்பிள். அருகம்புல் தான் இதுக்கு முக்கியம். பச்சை கற்பூரம் தான் இதோடைய அடித்தளம். ஸோ பச்சை கற்பூரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதேமாதிரி அருகம்புல்லை என்ன பண்ண போகிறோம், காஞ்சதாகவும் எடுக்கலாம், இல்லை பச்சையாகவும் எடுத்துக்கலாம். ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. நம்மளோட வெள்ளிக்கிழமை நல்லா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமாவாசையில் செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம். வெள்ளியில் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம். ஒரு கைப்பிடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லைனா ஒரு கட்டு, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு கட்டு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கட்டு எடுத்து நல்ல ஒரு சின்ன, இதுக்குன்னே நம்ம வந்து ரெகுலராக ஒரு தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தட்டில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை தடவிடணும். அதுக்கப்புறம் நெய்யை தடவணும். அதாவது ஊற்றக்கூடாது, சும்மா அந்த தட்டில் தடவி வச்சுக்கோங்க போதும். ஸோ இப்போ பச்சை கற்பூரம் கொஞ்சம் மேலே வச்சு அதை ஏற்றினா அழகாக கற்பூரம் மாதிரி எரியும் பார்த்தீங்களா, அதில் நம்ம கீழே உட்காந்துப்போம். பூஜை ரூமுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, எண்ணில் இருக்கும், என் வீட்டில் தடங்களாக இருக்கும், என்னை முடக்கும் கடன் அத்தனையும் ஒழிய வேண்டும். கடன், நல்லா வார்த்தை கவனிங்க, கடன் முழுவதும் ஒழிய வேண்டும். ஸோ இது இப்போ இன்னார்ட்ட வாங்கியிருக்கீங்களா, கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணங்களை அவங்க ஃபேஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கணும், எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்துலாம் வரணும், நான் அவங்களையும் காப்பாற்றணும், என்னையும் நான் காப்பாற்றிக்கணும்ட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த அருகம்புல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டா உங்களுக்கு பீஸாக எடுத்துக்கிட்டு அந்த பச்சை கற்பூரம் சின்ன கொஞ்சமாக வச்சுக்கோங்க, தீர போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு மந்திரமே தேவையில்லை. இல்லைனா உங்களுக்கு ஒரு ஓம் கூட சொல்லிக்கலாம். ஓம் அப்படிங்கிறத ஒரு நீங்கள் மைண்டில் சாண்ட் பண்ணிவிட்டு, இந்த என்னுடைய உங்களுக்கு ஒரு கடன் இருக்கும்ல, 1 லட்சம் இருக்கும், சில பேருக்கு 50 லட்சம் இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த கவுண்டிங்கை வச்சு இந்த கடன் அடைய வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், இந்த கடன் அடைய வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், கடன் தொல்லையில்லாக இருக்கட்டும். நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு யாகம் மாரியே நீங்கள் பண்ணால் போதும். அதுக்கு நிறைய போட்டு புகையாக்கிட வேண்டிய தேவையில்லை. ஒரு கட்டு போதும். ஒரு வெள்ளிக்கிழமையில் நல்லா குளிச்சுட்டு மனசார
உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதேமாரி உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் உபதெய்வங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருந்தாலும் வேண்டிக்கிட்டு, நான் இந்த செய்ய போகக்கூடிய இந்த யாகம் மீன்ஸ் குட்டியாக இருக்கக்கூடிய இந்த வேள்வி எனக்கு மிக முழு பலனை தர வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, என் உயிர் கூட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேண்டும். இதுதான் நீங்கள் வந்து மனசில் நினைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வார்த்தை சொல்லிட்டு போட்டாலும் சரி. இது வேறு அருகம்புல் மட்டும்தான் 6 வகையான சக்திகளை கொடுக்கக்கூடியதன் ஆறுமுகத்தானின் முருகனின் அருளோடு பொருளோடு எல்லாமே சூப்பராக செய்யும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அருகம்புல் அது விநாயகனுக்கு அருகம்புல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏன் விநாயகருக்கு வந்து நம்ம வந்து அருகம்புல் சாத்தணும்னு கேட்டிங்கன்னா 9 பிளானட்ஸோட எனர்ஜி நாளும் கோளும் எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக இருந்தால் அத்தனையுமே சுகமே நலமே. நாளும் கோளும் நமக்கு பாதகமாக இருந்தால் நீங்கள் பொன்னாரதமே வச்சு கையில் வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு பயன் இருக்காது. ஏன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஒரு தடை இருக்கும், ஒரு மடை இருக்கும், முள்ளும் இருக்கும், காற்றும் இருக்கும், கற்பும் இருக்கும், எல்லாமே நம்ம சுற்றி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக சிந்திக்க முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. அவசரமாக இப்போ கொடுத்துறது, யாரும் கடன் கேட்டால் கொடுத்துறது, இல்லைன்னா அவசரத்துக்கு வாங்கிறது. இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறதுல பார்த்துக்கலாங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுதான் குருட்டு நம்பிக்கை. அது அடிபடும்போது எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இப்படி எல்லாத்தையும் பார்த்து செய்வேன், இதை நம்ம பார்க்காம விட்டேன். எதுக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணாமல் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி புத்தி தெளிந்த பின் வரக்கூடிய விஷயம் தான். அப்போ புத்தி கலங்கமாக இருக்கும்போது நம்ம கலங்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த அருகம்புல்லுடைய வாசம், அந்த சுவாசம், அந்த புகை வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகையையும் ஓட விரட்டிவிடும். கடன் அப்படிங்கிற விஷயம் எப்போது நம்ம பேலன்ஸ் இல்லாமோது இன்பேலன்ஸில் இருக்கும்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள். தெளிவாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ தெளிவாக இருப்போம். இவ்வளோ தான், அதாவது வேலைக்கேற்று வீக்கமாக நம்ம செஞ்சு கொண்டு வந்திருப்போம். ஆனால் வீக்கமே நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு வந்து ஓம் சாண்டிங் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய கடன் தீர வேண்டும், அவ்வளோதான். அப்போது இந்த அருகம்புல்லும் பச்சை கற்பூரத்தில் மட்டும்தான் இதை செய்யணும். பச்சை கற்பூரம் கிடைக்காத பட்சத்தில் நார்மல் கற்பூரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பச்சை கற்பூரம் நல்லாவே கிடைக்கிது. வாங்கி நீங்கள் டப்பாவில் வச்சுக்கிட்டு சும்மா லைட்டாக சின்னதாக எரிய நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தடவுறீங்க பார்த்தீங்களா? அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல எண்ணத்தை தரக்கூடிய விஷயம். அடுத்தது நெய். என்றைக்குமே நெய் என்ன பண்ணும், வீட்டில் இருக்க பண வரக்குகளை லட்சுமி தேவதைகளுக்கெல்லாம் பிடிச்சது. ஸோ அதை நெய் தடவி இருப்போம். ஸோ நிறைய ஊற்றிட்டா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாமே ஐயா, நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா அதோட எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் ஆகாது. இந்த ஹீட்டில் அது மேலேருந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டப் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ தடவி விட்டாலே போதும். தோசைக்கு மாவில் தடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தடவினாலே போதுமான விஷயந்தான். ஸோ இந்த பரிகாரம் வெற்றி கண்டது, கை கண்டது. அருகம்புல்லும் பச்சை கற்பூரத்தை வச்சே நம்ம கடனை ஒழிக்கலாம். நம்ம மேலே இருக்கக்கூடிய தூசி கரை எல்லாமே வந்து விலகும் பொழுது நல்ல மனிதர்கள் உதவி செய்ய வருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு எதுவும் ஐடியாவுமே இருக்காது, ஏதாவது பண்ண தோணும். இல்லைனா வந்து உங்களுக்கு முன் உதவுவாங்க. இல்லைனா எதிரிகள் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்னாகும் ஃப்ரெண்ட்லியாக மாறி அவங்களுக்கு ஏன்டா அவனை விட்டு போயிடலான்ட்டு அவங்களுக்கு போயிடுவாங்க. இல்லைனா மாற அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக வரக்கூடிய எனர்ஜி தான் அருகம்புல் என்றைக்குமே. ஸோ வீடு பாசிட்டிவாக இருக்கணும், உயிர் வாழ்கிற கூடு பாசிட்டிவாக இருக்கணும், வார்த்தை பாசிட்டிவாக இருக்கணும், சொல்வாக்கும் செல்வாக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கஷ்டப்படணும்? கடனே ஆனாலும் அதற்கு உதவுவதற்கு மனிதர்கள் வருவார்கள். இல்லைனா அதுக்கான வேலை கிடைத்துவிடும், இல்லைனா அதுக்கான பிஸ்னஸ் கிடைச்சிடும், பிஸ்னஸில் லாபம் கிடைச்சிவிடும். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கும், செய்யக்கூடிய வேலை வந்து பாசிட்டிவாக இருக்கும், கூட இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். முன்னாடி நம்மளை கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கவங்களாம் திட்ட மாட்டாங்க. காரணம் அருகம்புல்லுடைய குணாதிசயம் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் காரிய சித்தையும் உண்டாக்கக்கூடியது தான். அதனால தான் விநாயகருக்கு போட்டு அழகு பார்த்தாங்க, அவர் மூலயமா நமக்கு கிடச்சிது. இதேமாரி பச்சை அருகம்புல்லை நம்ம நெருப்பில் போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் தாராளமாக போடலாம். ஏன்னா அதோட எனர்ஜி அப்போ தான் வரும். ஏன்னா நம்ம வந்து எதை நம்ம மூட்டி எதை எரிக்கிறோமோ அது வந்து எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து தவறு கிடையாது. யாகத்தில் எல்லாமே போடுறது சாத்தியக்கூறுகளே. இதுமாதிரி காஞ்சது போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தத்தில் அந்த காலத்தில் பச்சையாக போட சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இது காஞ்சாலும் அதே சக்தி தான். அதேமாரி நார்மலாக இருந்தாலும் அதுதான். ஸோ பச்சை கற்பூரமும் அருகம்புல்லும் மிக மிக முக்கியம். இந்த பரிகாரம் கைகண்டு பல பேருக்கு வந்து இந்த கடன்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன யாகத்தை பண்ணிவிட்டு நாளைக்கே தெளிவு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தாக்கா ஏற்படும். முதல் கதவு திறக்கும், 2வது கதவு திறக்கும், அடைச்ச கதவுகள் எல்லாமே திறக்க ஆரம்பிக்கும், வெளிச்சம் வீட்டுக்குள் வரும். ஸோ நமக்கான ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இருட்டுக்குள்ளேயே உட்காந்து தொலைவோம்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். வெளிச்சத்தில் இருக்கும்போது நமக்கான ஒரு பாத்திரம் கிடைக்கும் பொழுது அதை வச்சு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எப்பேற்பட்ட கடனும் முழு கடனும் அடையிறதுக்கான விஷயம். இதை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிட்டே வாங்க. பௌர்ணமி அமாவாசையில் தாராளமாக பண்ணுங்கள். நம்மளுடைய சுமை குறைய ஆரம்பிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நாளில் ஒரு ஷார்ட்டாக நம்ம அந்த கடன்லேருந்து வெளில வர்றது நம்ம கண்கூடாக பார்த்துருக்கலாம். அதேமாதிரி என்றைக்குமே நிதானமாக சேல் பண்ணணுன்னா அருகம்புல் தான். அருகம்புல்லை நம்ம பர்ஸ்லேயோ இல்லை வீட்லேயோ இந்த யாகத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் தனியாக எங்கே வச்சாலும் அருகம்புல்லுக்கு உள்ள குணம் நம்ம பாசிட்டிவ் தான். ஸோ அதனால தான் அருகம்புல்லை நம்ம அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள். ஸோ சித்தர்கள் சொன்ன அற்புதமான ரகசியம் ரொம்ப சிம்பிளாக செலவே பெருசாக இல்லாத ஒரு பரிகாரம்னா இதுதான்.
ஏன்னா வாழ்க்கையில் கடன் பாரு மட்டும் இருக்கவே கூடாது. கடன் பட்டார் நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கலங்கிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா சொல்லுவாங்க, குழம்பிய குட்டையில் உங்களுக்கான மீனை பிடிக்க முடியாது. தெளிய விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கான கோல்டு ஃபிஷ் அழகா போய் நிக்கும். அழகா வலை போட்டு முடிச்சிடலாம். ஸோ நம்ம மைண்டு, வீடு இருக்கக்கூடியவங்க கலங்கவே கூடாது. அப்படி கலங்கும்போது எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது. அதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பதறிய காரியம் சிதறும். அதனால் பதறாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.